ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் அரசு ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு, 24 மாத நிலுவை டிஏ வழங்க உத்தரவு, 2 மகிழ்ச்சி அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். இந்திய ரயில்வே துறையில் ரயில்களை இயக்கும் முதுகெலும்பாக திகழும் லோகோ பைலட்டுகள் மற்றும் கார்டுகள் எனப்படும் ரன்னிங் ஸ்டாஃப் ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை வெளியிட்டுள்ளது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோரிக்கையை ஏற்று ரயில்வே வாரியம் தற்போது பயணப்படி அல்லது தூரப்படியை டிஸ்டன்ஸ் அலவன்ஸ் அதிரடியாக உயர்த்தி உத்தரவிட்டுள்ளது. கோடைக்கால நெருக்கடி மற்றும் பணிப்பளுவுக்கு இடையே ரயில்களை இயக்கி வரும் ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு ஒரு சிறப்பு ஊக்கத்தொகையாகவும் அவர்களின் கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரமாகவும் பார்க்கப்படுகிறது. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளை ஒட்டி எடுக்கப்பட்டுள்ள இந்த முடிவின் மூலம் ரயில்வே ஊழியர்களின் மாதாந்திர வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் என்பது உறுதி. இந்த புதிய உத்தரவின்படி ரயில்வே ஊழியர்கள் கடக்கும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் வழங்கப்படும் அலவன்ஸ் வீதங்கள் ரன்னிங் அலவன்ஸ் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. பழைய விகிதங்களை விட தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய விகிதங்கள் ஊழியர்களுக்கு கூடுதல் லாபத்தை தரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சரக்கு ரயில்கள் மற்றும் பயணிகள் ரயில்களை இயக்கும் ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்கும்போது அவர்களுக்கு வழங்கப்படும் படித்தொகையில் குறிப்பிடத்தக்க சதவீதம் அதிகரிக்கப்படுத்தப்பட்டுள்ளது. இரவு நேர பணி மற்றும் கூடுதல் நேர பணிகளின் ஓவர் டைம் ஈடுபடும் ஊழியர்களுக்கு இந்த உயர்வு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த பயணப்படியும் உயர்ந்திருப்பது ஊழியர்களுக்கு டபுள் ஹாப்பி கொடுத்துள்ளது. இந்த ஊதிய உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் தேதியும் அதிகாரப்பூர்வ அறிவிக்கப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு அரியஸ் எனப்படும் நிலுவைத் தொகையுடன் சேர்த்து இந்த பணம் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கும் புதிய நிதியாண்டில் லோகோ பைலட்டுகள் மற்றும் கார்டுகளின் கைவசம் கூடுதல் பணம் புழங்கும். ஒரு சாதாரண லோகோ பைலட் அல்லது கார்டு மாதம் ஒன்றிரண்டு சராசரியாக பல ஆயிரம் ரூபாயை தங்களின் கூடுதல் வருமானமாக பெற முடியும். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்யும் ஊழியர்களின் பணித்திறனை அதிகரிக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் இந்த நிதி ஆதார உயர்வு மிக அவசியமானது என்று அதிகாரிகள் கருதுகின்றனர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.